Hi, NCRT Grade 12 Chapter Chemical Kinetics book bag questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.27. The rate constant for the first order decomposition reaction is given by the following equation. உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஈக்குவேஷன் போன 4.26ல பார்த்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ calculate EA for this reaction and at what temperature will its half period be 256 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ ஹாஃப் லைஃப் பீரியட் 256 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இட் இஸ் சிமிலர் டு log k that is equal to log a right minus EA by 2.303 into R right into 1 by t. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். EA by RT தான் 2.30 போட்டு லாக் போட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியுது அதில் EA that is equal to நீங்கள் EA divided by 2.303 into R that is equal to 1.25 into 10 to the power 4. அப்போ என்ன ஆகும், EA that is equal to 1.25 into 10 to the power of 4 into 2.303 இங்கே கொண்டுக்கலாம் into R ஓட வேல்யூ 8.314 போடலாம் ரைட். ஸோ இதெல்லாம் சர்ச் பண்ணால் எனக்கு EA வேல்யூ கிடைக்கும். EA வேல்யூ 239.3 கிலோ ஜூல் பெர் மோல் எனக்கு கிடைக்குதுப்பா ரைட்டா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஜூலில் தான் வரும். ஸோ எனக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கெட்டிங், இந்த ஓரத்தில் இங்கே ஸ்கை ப்ளூவில் எழுதுறேன் பாருங்கள், 23.93 into 10 to the power of 4 வருது. ஸோ அந்த கிலோ ஜூலாக மற்ற மணி நேரம் நமக்கு 239.3ன்னு வந்துடும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 239.3 அப்படின்னு எழுதியிருக்கேன் ரைட். ஸோ EA வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இதோடைய ஹாஃப் லைஃப் எப்போ எந்த டெம்பரேச்சரில் வந்து 256 மினிட்ஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டீகம்போஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரைட். இட்ஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர் டீகம்போஷன் ரைட்டா. அப்போ ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன் வரும் T half that is equal to 0.6932 divided by K கரெக்டா. ஸோ அப்போ கேயோட வேல்யூக்கு K that is equal to 0.6932 divided by half life டைமா. ஸோ ஹாஃப் லைஃப் டைம் என்ன பண்ணுவாங்க 256 மினிட்ஸ் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் கேயோட வேல்யூ என்ன வரும் 4.5 into 10 to the power of -5 per second வரும். ஸோ இதுதான் கேயோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூக்குரிய டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட். ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாமா, லாக் கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ log of 4.5 into 10 to the power of -5 அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன், தட் இஸ் ஈக்குவல் டு ரைட். ஸோ லாக் ஏவோட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க அவங்க 14 பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 14.34 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மைனஸ் 1.25 into 10 to the power of 4 ரைட். ஸோ 10 to the power of 4 divided by T அப்படின்றது தான் இங்கே ஈக்குவேஷன் ரைட்டா. ஸோ இதுக்குரிய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ EA into RT நம்ம போடணும். ஸோ RTயோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அண்டு ரைட். ஸோ இப்போ இதோட வேல்யூ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஐ வில் கெட் த ஈக்குவேஷன் எனக்கு என்ன வரும்னா -4.346 அதே மாதிரி -14.34 தட் இஸ் ஈக்குவல் டு -1.25 divided by T into 10 to the power of 4 வரும் ரைட். அப்போ அதுக்கு லாக் எடுத்த வேல்யூ நான் எழுதியிருக்கேன். ஸோ கடைசியில் எனக்கு என்ன -18.68 தட் இஸ் ஈக்குவல் டு -1.25 into 10 to the power of 4 divided by T அப்படின்னு வரும். ஸோ மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ T தட் இஸ் ஈக்குவல் டு 1.25 divided by 18.68 into 10 to the power of 4. அப்போ டெம்பரேச்சர் T தட் இஸ் ஈக்குவல் டிவைட் பண்ணி கொடுத்தோன்னா 669 கெல்வின் வரும். ஸோ இதுதான் அது டெம்பரேச்சர். அப்போ என்ன அர்த்தம் 669 கெல்வினில் தான் கரெக்டாக என்ன இருக்கும் உங்களுடைய ஹாஃப் லைஃப் 256 மினிட்ஸாக இருக்கும்பா. அதான் கேட்டிருக்காங்க 256 மினிட்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ 256 மினிட்ஸுக்கு 669 கெல்வினில் இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் T ரைட். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.